கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே இன்னும் மகிமையான மகத்துவமான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நீதிமொழிகள் 24 அதன் 10வது வசனம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருப்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஒரு நெருக்கம் உண்டாகிறது வரைக்கும் நாம் நம்முடைய பலனை காத்து சோர்வில்லாதபடி சோம்பல் இல்லாதபடி இருக்கலாம். ஆனால் நெருக்கத்து நாட்களிலே, பாடுகளின் நாட்களிலே, ஆபத்து காலத்திலே நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும் என்றால், அல்லது அந்த சூழ்நிலைகளை கண்டு பயந்து நம்முடைய விசுவாசத்திலே பலவிதமான நெருக்கடிகள் உருவாகும் என்றால், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற காரியம் உன்னுடைய பலன் குறுகினது அப்படி என்று சொல்லுகிறார். காரணம், பலப்படுத்தி சமாதானமான காலத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபித்து ஜெபித்து தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய பலன் பூரணமாய் இருக்கும் பொழுது ஆபத்து நாட்கள் வந்தாலும் அந்த ஆபத்திலேயும் தாண்டி செல்லுவதற்கு அந்த பலன் உதவியாக இருக்கிறது. இன்றைக்கு பலப்படுத்தி கொள்ள வேண்டியது, பலனை நாம் அதிகரிக்க பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காத்திருந்து கழுகுகள் தன்னங்களை பலப்படுத்தி கொள்ளுவது போல ஆபத்துக்களும் மோசங்களிலும் பலவிதமான நெருக்கடிகளிலும் தேவைகளிலும் மனிதனாலும் உலகத்தாலும் உறவுகளாலும் சூழ்ச்சிகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரு பலன் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பலனை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை கூட்டியும் கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆபத்து காலம் வரும் பொழுது சோர்வில்லாமலும் தளர்வில்லாமலும் இந்த விசுவாச வாழ்க்கையின் பயணங்களை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுவதற்கு அது ஏதுவாகும். பல நேரங்களிலே நமக்கு ஆவிக்குரிய பலன் குறுகி இல்லாமல் போயிருக்கிறதுனாலே தான் ஆபத்தை கண்டு நாம் கலங்க ஆரம்பிக்கிறோம், பயப்பட ஆரம்பிக்கிறோம், பலவிதமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறோம். இல்லை, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகிறதற்கு நாம் இடம் கொடாதபடி சமாதானமான காலத்திலேயே கர்த்தருடைய பலனையும் கிருபைகளையும் நம்மிலே வர்த்திக்க பண்ணி ஆபத்து காலத்தில் அந்த ஆபத்தினின்று தப்புவிக்கப்பட நம்முடைய வாழ்வை பலப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே எங்களுடைய வாழ்வின் ஆண்டவர் எல்லா பகுதிகளும் தேவனுடைய சமாதானத்தாலும் இரட்சிப்பினாலும் நிரம்பியிருக்கும்படிக்கு நாங்கள் சமாதானமான காலத்திலேயே எங்கள் தேவனுடைய பலத்தை ஆண்டவர் எங்களிலே அதிகரிக்க பண்ண பலப்படுத்தி கொள்ள கிருபை தாரும். அப்பொழுது ஆபத்து காலத்திலும் ஆண்டவரை பயங்கரங்கள் சொந்து கொள்ளும் பொழுதும் தளர்வில்லாமல் இந்த விசுவாச ஜீவிதத்தை முன்னெடுத்து செல்ல, சோர்வில்லாமல் இந்த விசுவாச ஜீவிதத்தை ஆண்டவரை முன்னெடுத்து செல்ல அது ஏதுவாகுமே. நாங்கள் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகிறவர்களாக இராதபடி எங்கள் பலனை வர்த்திக்க பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.